பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற மாவட்டத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்து கொண்டு வருகிறோம். என்னோடு கூட ஒரு சில உடன் ஊழியர்களாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. பீகார்லேருந்து, ஜார்க்கண்ட்லேருந்து, மத்திய பிரதேசத்துலேருந்தும் நம்முடைய ஜெப கூடுகைகளுக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் வர்றாங்க. இன்றைக்கு கர்த்தர் ஒரு விசாலமான வாசலை நமக்கு என்று சொல்லி ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு ஊழியத்தில் அநேக தேவைகளும் உண்டு, அநேக போராட்டங்களும் உண்டு, அநேக எதிர்ப்புகளின் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறோம். மனுஷர்கள் மித்தமாக வருகிற எதிர்ப்புகள் உண்டு, பொல்லாத ஆவிகளோடு கூட போராட்டங்கள் உண்டு, இன்னும் அரசியல் சம்பந்தமான எதிர்ப்புகளும் உண்டு. இதெல்லாவற்றையும் தாண்டி கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு ஒரு பெரிதான இரக்கத்தை கொடுத்திருக்கிறார். தேவ கிருபையினாலே கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் அங்கே செய்து கொண்டு வருகிறோம். உங்களுடைய ஜெபங்களிலே நீங்கள் இங்கே தங்களை தாங்குங்கள். ஒருவேளை இந்த ஊழியத்தை பொருளாதார ரீதியிலே ஏதாவது காணிக்கைகளை நாங்கள் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் விரும்பினாலும் இங்கே திரையில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நான் உங்களோட கூட பேசுவேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இன்றைக்கி ஒரு காரியத்தை உங்களோட கூட பேச விரும்புகிறேன். இப்போ சிலர் ஊழியர்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்ததான தவறான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. நான் வட மாநிலங்களில் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் ஒரு யதார்த்தமாக உங்களோட கூட பேச விரும்புகிறேன். அதிகமாக நம்ம இந்த ப்ரோக்ராம் ஊழியக்காரர்களுக்கு தான் பேசி கொண்டு வருகிறோம். சபையின் பாரம் என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கி எல்லாருக்குமான ஒரு காரியத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களுக்கு கொடுக்கிற விஷயத்தை இன்றைக்கி பல பேர் உங்களுடைய உழைப்பிலிருந்து, உங்களுடைய பிரயாசத்திலிருந்து நீங்கள் கொடுக்கிற காணிக்கைகளை வைத்து தான் ஊழியங்கள் நடைபெற்றுக்கிட்டு இருக்குது. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சிருந்தாலும் ஊழியக்காரன் போஷிக்கப்படுவதும் சரி, ஊழியங்களை செய்வதும் உங்களை போன்ற பலருடைய உழைப்பு பிரயாசம் அதில் அடங்கி இருக்குது. இப்போ நீங்கள் காணிக்கையை கொடுக்கல, இல்லை நீங்கள் தானியங்களையோ ஏதோ உங்களுடைய உழைப்பிலேருந்து கொண்டு வந்து கொடுக்கல அப்படின்னு சொன்னால் ஊழியங்கள் நடக்க முடியாது. ஏன்னு சொன்னால், ஒரு சிலர் மாத்திரமே ஏதோ ஊழியக்காரங்க தொழிலோ இல்லை ஏதாவது ஒரு வேலையோ செஞ்சுருக்கலாம். ஆனால் அதிகப்படியான பெயர்கள் முழு நேரமாக கர்த்தருக்கென்று சொல்லி ஊழியத்தை செய்கிறவங்க தங்களுடைய வேலைகளை எல்லாம் விட்டுட்டு தனக்கான சிறு லட்சியம் வச்சுருப்பாங்க, நோக்கங்கள் இருக்கும், எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்ச உடனே வெறுமையாக தேவனை பின்பற்றி வந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட அநேக ஊழியக்காரர்கள், திரளான ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. உங்களை போன்றவர்கள் அவர்களை தாங்குறீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தாங்கிறதுனால தான் ஊழியங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் ஒரு சிலர் ஊழியக்காரர்களை குறித்து, இந்த ஊழியக்காரர்களுக்கு ஊழியங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து குழப்பங்களை உண்டாக்குகிறது போல, தர்க்கங்களை உண்டாக்குறது போல சில காரியங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ சமீபத்தில் நான் அதிகமாக இந்த காரியத்தை நான் 16 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இந்த காரியத்தை குறித்து நான் இதுவரைக்கும் நான் பேசினது கிடையாது. இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கர்த்தருடைய பிள்ளைகள் சில காரியங்களை புரிந்து கொள்ளணும், ஊழியத்தை குறித்த தன்மைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி இதை சொல்ல விரும்புகிறேன். நான் வட மாநிலத்தில் ஊழியம் செய்கிறேன். இங்கே தமிழ்நாட்டு ஊழியத்தில் எனக்கு இதை பற்றின நிறைய காரியங்கள் தெரியாது. ஆனாலும் ஒரு சிலர் என்னோட கூட பாஸ்டர்ஸ், ஊழியக்காரர்கள் கொஞ்சம் பழக்கம் இருக்கிறதுனால சில காரியங்கள் நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொள்ளுவோம். அப்படி ஒரு சில நாட்கள் சில காரியங்களை குறித்து பேசும்போது ஒரு சில பாஸ்டர்ஸ் கொஞ்சம் வேதனையோடு சொன்னாங்க, சிலர் கொஞ்சம் வேறு விதமாக பேசுனாங்க. அப்போ என்ன காரியம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிறைய இந்த யூடியூப்பு இதெல்லாம் நிறையா இந்த சோசியல் மீடியான்னு நிறைய பேர் இன்றைக்கி ஆளுக்கு வேத வியாக்கியானங்கள் எடுத்து பேசுகிறேங்கிற பேரில் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கிற காரியங்களை குறித்து இன்றைக்கி பல பேர் பலவிதமாக பேசுகிறாங்க. ஒருவரெல்லாம் பேசும்போது ஊழியக்காரங்க பிச்சை எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி பேசுகிறாங்க.
அப்போ நான் இதை பற்றி அதிகமாக இந்த ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறதையோ ஊழியங்களுக்கு கொடுக்கறதையோ இதை குறித்து நான் அதிகமாக பேசுனது கிடையாது எங்கேயுமே இது வரைக்கும். சில சபைகளில் என்கிட்ட பாஸ்டர்ஸே ஐயா நம்ம விசுவாசிகளுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், ஊழியத்தை தாங்கிறத விஷயத்தை குறித்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் கூட நான் சொல்கிறது கிடையாது. சபையில் கர்த்தர் என்ன வார்த்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு பேச வேண்டும்னு வச்சிருக்கிறாரோ அதை மாத்திரம் பேசுவேனே தவிர இந்த 16 வருட ஊழியத்தில் ஒரு இடத்துல கூட நீங்கள் காணிக்கை கொடுங்கன்னு சொல்லியோ இல்லை ஊழியத்தை குறித்து உங்களுடைய போதகர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லியோ எதையுமே நான் பேசுனதே கிடையாது. ஆனால் இப்போ சமீப காலமாக என்னோடு கூட இருக்கிற போதகர்கள் இதை குறித்து என்கிட்ட பேசும்போது தான் அப்போ நான் யோசித்தேன், ஒருவேளை சரியான புரிதல் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை குறித்து நாம் ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய இருதயத்தில் பட்டது. நான் வழக்கமாக வேதத்தை தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசிக்கிறது உண்டு. அப்படி வாசிக்கும்போது ஒரு சம்பவம் நான் வழக்கமாக வாசிக்கிட்டு வர்றது ரெகுலராக வாசிக்கிறேன். புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ரெண்டையும் ரெண்டாக பிரித்து நான் காலையில் ஒரு பகுதி சாயங்காலம் ஒரு பகுதியாக ரெகுலராக வாசிக்கிறது உண்டு. அப்படி நான் வாசிச்சுக்கிட்டு வரும்போது 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் போது, நான் அதிகமாக இதை வாசிச்சிருக்கிறேன், அடிக்கடி வாசிச்சிருக்கிறேன், இது எனக்கு புதுசு இல்லை. ஆனாலும் இதை வாசித்த போது எனக்கு ஒரு காரியம் பட்டது, இதை குறித்த ஒரு சில விளக்கத்தை கொடுத்தா நல்லா இருக்குமே. இப்போ நான் இந்த தொலைக்காட்சியில் ஒரு அரை மணி நேரம் என்னுடைய ப்ரோக்ராம் வருது, இதில் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தா ஒரு சிலருக்கு பிரயோஜனப்படுமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை பேசலாம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணினேன். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியக்காரர்களை தாங்குகிறதை குறித்து, ஊழியத்திற்கு கொடுக்கிறதை குறித்து, இன்னும் தெளிவாக சொல்ல போனால் காணிக்கை கொடுக்கிறதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே ஒரு விளக்கம் ஒன்று சொல்கிறார் பாருங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட வேதாகமம் இருந்துச்சுன்னு சொன்னால், ஒருவேளை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா நான் இதை சொல்லும்போது நீங்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையிலே இப்படி ஒரு காரியம் இருக்குதுங்கிறது உங்களுக்கும் தெரிய வரும். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் வாசிங்கன்னா 9வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை ஒன்று சொல்கிறார். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. போரடிக்கிற மாடு அப்படின்னா தெரியுமா? இப்போமெல்லாம் மாடு கிடையாது, இப்போ எல்லாமே டிராக்டர் மிஷின் எல்லாம் வந்துட்டு, இன்றைக்கி வயலில் மஷினை இறக்குறாங்க, அந்த மஷின் அப்படியே எல்லாம் அறுத்து அங்கேயே வைக்கோலை தனியாக பிரித்து நெல்லை எடுத்துடுறாங்க. முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது, அதை ஒரு இடத்துல அறுப்பாங்க, அறுத்து இன்னொரு இடத்துல கொண்டு வந்து அங்கே வைக்கோலை தனியாகவும் கோதுமையோ நெல்லையோ அங்கே தனியாக அடித்து பிரிப்பாங்க. அப்படி தான் தனியாக பிரித்து எடுப்பாங்க. அப்படி பிரித்து எடுக்கும்போது அவங்க மாடை பயன்படுத்துவாங்க. அப்போ இந்த மாடு, இப்போ நான் சிறு பிள்ளையில் பார்த்துருக்கேன், இந்த மாடை களத்தில் போரடிக்கிறதுக்காக இங்கே அறுத்து கொண்டு வந்த நெற்கதிர்களை எல்லாம் விரித்து இப்படி வீசுவாங்க. வீசிட்டு அது மேலே அந்த மாட்டை நடக்க விடுவாங்க. நிறைய மாடு அப்படியே சுற்றி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். ஒருத்தர் மட்டும் குச்சியை வச்சு அதை அப்படியே அது பின்னாடி நின்று இது பண்ணிகிட்டே வருவார். அப்போ இந்த மாடெல்லாம் அந்த களத்தில் போரடிக்கும்போது அது கொஞ்சம் சாப்பிடும். அது நாள் முழுக்கும் வேலையை செய்யணும், அது நடந்துகிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே நடக்கும். அப்போ அதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே சுட்டி காட்டி சொல்கிறாரு, போரடிக்கிற மாடு, அந்த களத்தில் வேலை செய்கிற அந்த மாட்டுக்கு வாயை கட்டாதன்னு எழுதியிருக்கு. ஏன்னா நீ வாயை கட்டிட்டேன்னா அது சாப்பிடாமல் கொஞ்சம் நேரத்தில் ரவுண்ட் அடிச்சுட்டு கிறங்கிறாதா? சாப்பிடாமல் வேலை செஞ்சால் அது நிலைமை என்னாகும்? அப்போ அந்த மாடு சாப்பிட்டா தானே வேலை செய்ய முடியும். அப்போ அப்படி இருக்கும்போது நீ மாட்டோட வாயை கட்டாதன்னு சொல்லி எழுதியிருக்குது. இது மாட்டுக்காக தான் எழுதியிருக்குதா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இது மாட்டுக்காக தான் எழுதியிருக்குதா? அந்த மிருகத்துக்கு மட்டும்தானா, மனுஷனுக்கு இல்லையா? அப்போ ஆண்டவர் மாட்டு மேலே மட்டும்தான் கவலையாக இருக்கிறாரா? மனுஷன் மேலே ஆண்டவர் கவலையாக இல்லையா? அப்போ அவர் அடுத்து சொல்கிறாரு 10வது வசனம், நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரோ? ஒரு கேள்வி கேட்குறாரு, மாட்டுக்கு சொன்னாரா இல்லை மனுஷனுக்கு சொன்னாரா? அடுத்து இருக்குது பாருங்க 10வது வசனம், 1 கொரிந்தியர் 9:10, உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்ற நம்பிக்கையோட போரடிக்க வேண்டியதே. அதாவது வேலை செய்கிறவன் நான் செய்கிற வேலையில் எனக்கு ஏதாவது பலன் கிடைக்குங்கிற நம்பிக்கையோடு தானே வேலை செய்கிறான். அப்போ அப்படி இருக்கும்போது அவனுக்கு அந்த நம்பிக்கை நிறைவேற மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அவன் எப்படி அந்த வேலையை செய்ய முடியும்? அது நமக்காகவே எழுதி இருக்கிறது
அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, இது நமக்காக தான் எழுதியிருக்குது. இந்த அதிகாரத்தை நல்லா வாசிச்சு பாருங்கள். அப்போது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஒரு ஊழியக்காரன் ஊழியம் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து, இப்போ என்னையே நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேனே, இப்போ நான் ஒரு குடும்பமாக மனைவி பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க கிடையாது. நான் ஒரு சன்னியாசியாக இருந்து ஊழியத்தை செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த அதிகாரத்தில் மேலே சொல்லியிருக்கிறார், பேதுருவை போல கேபாவை போல மற்ற சீச்சர்களை போல திருமணங்களை முடிச்சுட்டு நான் ஊழியம் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டிருக்கிறார். அப்போ நான் அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு சன்னியாசியாக திருமணம் முடிக்காமல் கர்த்தருடைய ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு எனக்காக ஊழியத்துக்கு வா அப்படின்னு சொல்கிறார். அப்போ இயேசு சொன்ன உடனே என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காக முழு நேர ஊழியத்துக்காக வர்றேன். அதுக்கு முன்னாடி, நான் வேலையை விடுறதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு நோக்கம், ஒரு குறிக்கோள், ஒரு லட்சியம் ஒன்று இருக்குது. எல்லாரை போல நானும் பணம் சம்பாதிக்கணும், எனக்கான ஒரு வீட்டை கட்டணும், எல்லாரை போல நானும் பல தேசங்களுக்கு போகணும், வெளியூருக்கு போகணும், நானும் ஒரு மனுஷன். இப்படி பல நினைவுகள் எனக்கு உண்டு இருந்தது. எனக்குன்னு ஒரு ஆசைகள் இருந்தது, ஒரு குறிக்கோள் இருந்தது, இப்படி ஒரு தொழில் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தது. ஆனால் கர்த்தராகிய இயேசு எப்போ ஊழியத்துக்கு வா நினைச்சாரோ, இந்த உலக வேலையையும் உலக ஐஸ்வர்யம், உலக பணம், உலக மயக்கம் இதெல்லாத்தையும் குப்பைன்னு தூக்கி வீசிட்டு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து கிறிஸ்துவுக்காக ஊழியத்துக்கு வந்துட்டோம். இப்போ நான் மனைவி பிள்ளைகள் இல்லாமல் ஊழியத்துக்கு வந்துட்டேன். இப்போ நான் வேறு விதமாக இப்போ யோசிச்சு பார்க்கேன். இப்போ என்ன இல்லை, இப்போ என்னை போல மற்றவர்கள் குடும்பத்தோடு இருக்கிறவங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நான் யோசித்து பார்த்தேன், இதை மனைவி பிள்ளைகள்னு இருக்கிறாங்கன்னு வைங்க. இப்போ வேலைக்கு விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டாங்க. இப்போது எல்லாரும் என்ன போல் சன்னியாசி ஆகணும்னு அவசியம் கிடையாது, கட்டாயம் கிடையாது. அவனவன் அழைப்புக்கேற்ற ஊழியத்தை செய்யணும். ஒரு திருமணத்தை முடித்து அவங்களுக்கு 2 பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், வேலையெல்லாம் விட்டுட்டு முழுசாக ஊழியத்துக்கு வந்தவன் தன் பிள்ளைகளுக்கு, தன் மனைவிகளுக்கு எப்படி போஷிப்பான்? அவங்களுக்கு தேவையான ஆகாரத்தை அவன் எங்கிருந்து கொடுப்பான்? அவனும் தேவனை மாத்திரம் நம்பி ஆத்தும ஆதாயம் செய்கிறதுக்காக, ஆத்தும அறுவடை செய்கிறதுக்காக, ஆவிக்குரிய ஒரு வேலைக்காக வந்துட்டான். இப்போ மாம்சத்தில் உலகத்தில் அவனுக்கு பங்கு கிடையாது. உலக சம்பாத்தியம், உலக வேலையில் அவனுக்கு பங்கில். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டான். ஆண்டவரையே நம்பி அவருக்காக வந்துட்டான். அப்போ அவருக்காக வேலை செய்கிறான். அப்படி அவருக்காக வேலை செய்கிற அவனுக்கான போஜனம் எங்கே இருந்து வரும்? சிலர் இதை குறித்து பேசும்போது சொன்னாங்க, நான் கூட ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், விசுவாசம் இல்லைன்னா எதுக்கு ஊழியத்துக்கு வர்றேன்னு. விசுவாசமாக இருங்க, கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் நடத்துவார், இல்லைன்னு சொல்லலை. ஆரம்பத்தில் நானும் அப்படி பேசினவன் தான் நிறைய பேர். ஆனால் அதுக்கப்புறம் நான் சில பக்குவப்பட்டதுக்கப்புறம் யோசித்து பார்க்க, விசுவாசம் இல்லாமல்லாம் யாருமே வரலை, விசுவாசம் இருக்குது. உங்களுக்கு வேதாகமத்திலேருந்து ஒரு உதாரணம் சொல்கிறேன். இதே கர்த்தராகிய ஆண்டவர் மோசையை அழைச்சதுக்கப்புறம், ஆசாரிய ஊழியங்களை நியமித்ததுக்கப்புறமா, லேவியர் அப்படிங்கிற ஒரு கூட்டத்தை தனியாக அதுக்குன்னு பிரித்து எடுத்ததுக்கப்புறமா, கர்த்தராகிய ஆண்டவரே மோசை கிட்ட சொல்கிறாரு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லு, 10ல் 1 பங்கு லேவியருக்கு கொடுக்கணும். எதுக்காக லேவியருக்கு கொடுக்கணும்? அவன் மற்றவங்களை போல நிலத்தில் உழுது உலகத்தில் அவன் தொழிலையோ சம்பாத்தியத்தையோ செய்து அவன் எனக்குன்னு பொருள் தேட முடியாது. அவனை நான் எனக்குன்னு பிரித்து எடுத்துட்டேன். இவன் மற்றவர்களை போல வியாபாரம் பண்ணவோ, பிஸ்னஸ் பண்ணவோ, இல்லை மற்றவர்களை போல ஒரு கடையை போடவோ, இல்லை ஏதாவது ஒரு வேலை செய்ய அங்கே போக மாட்டான். இவன் நாள் முழுக்க இவன் எனக்காகவே பணிவிடை செய்யணும், எனக்காக வேலையை செய்யணும். அப்போ அவனுக்கு ஆகாரம், அவனுக்கு புசிப்பு, அவனுடைய மனைவி பிள்ளைகளும் தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொன்னால், நிறைவேற்றப்படணும்னா இவர்கள் 10ல் 1 கொண்டு வந்து கொடுக்கணும், தேவாலயத்தில் கொண்டு வரணும். அங்கே கொண்டு வர்றதை இருந்து அந்த 10ல் 1 பங்கு யாரை சேரும்னா, அது ஆசாரியனை சேரும், அது தேவனுடைய ஊழியக்காரனை சேரும். இப்போ நான் 10ல் 1 கொடுக்கறத பற்றி நான் பேச வரல உங்ககிட்ட. ஏன்னா இவனுக்குன்னு வேற பிழைப்பு கிடையாது. இவனுக்குன்னு சொல்லி
இவனுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுறதுக்கு வேறு வழிகள் கிடையாது. இப்போ கர்த்தராகிய ஆண்டவரே இதை நியமிக்கிறார். ஏன் அவரே நேரடியாக கொண்டு வந்து கொடுத்துட முடியாத ஆசாரியர்களுக்கு? இன்னைக்கு விசுவாசம் இல்லையான்னு சொல்றவங்களுக்கு ஒரு கேள்வி, தேவனாகிய கர்த்தர் தானே இதை நியமிச்சாரு, கர்த்தர் தானே கட்டாயமாக கொண்டு வந்து கொடுன்னு சொன்னாரு, ஏன் கொண்டு வந்து கொடுன்னு சொன்னாரு? நான் இதை குறித்து நெகேமியா புஸ்தகத்தில் வாசிக்கும் போது அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஒன்று இருந்தது. நீங்கள் வாசி பார்க்கலாம் நெகேமியா புஸ்தகத்தை எடுத்து. இந்த நெகேமியா விழுந்து போன தேவனுடைய ஆலயத்தை திரும்ப கட்டுறார். திரும்ப கட்டி ஆசாரியர்களை மறுபடியும் கொண்டு வந்து வைக்கிறார். இதை வாசிக்கும் போது தான் எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியான ஒரு சம்பவம் ஒன்று எனக்கு பிடிப்பட்டது. நெகேமியா இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பாபிலோனுக்கு அடிமையாக போயிட்டாங்க. அங்கேருந்து 70 வருஷத்துக்கு அப்புறமா திரும்பவுமாக இஸ்ரவேலுக்கு வர்றாங்க யூதர்கள். அப்படி இஸ்ரவேலுக்கு வரும்போது எருசலேம் தேவாலயத்தை கட்டுறாங்க. தாவீது அங்கே எப்படியெல்லாம் சொல்லியிருந்தாரோ அப்படி ஆராதிக்கிறதுக்கான ஆட்கள் நியமிக்கிறாங்க, ஆசாரியர்களை நியமிக்கிறாங்க, பலி செலுத்தப்படணும் எல்லாத்தையும் நியமிக்கிறாங்க. அப்படி நியமிச்சுட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஆசாரியர்களுக்கான அறைகள் எல்லாம் கொடுக்கும்படி செஞ்சாச்சு. அவர்களுக்கு காணிக்கைகள் எல்லாம் தசமபாகங்கள் 10ல் 1 கொடுக்கணும்னு சொல்லி நியமிச்சுட்டு இந்த நெகேமியா பாபிலோனுக்கு மறுபடியும் போகிறார். ராஜாவுக்கு முன்னாடி போயிட்டு கொஞ்ச காலம் கழிச்சு வந்து பார்த்தா இந்த லேவியர்கள் ஆசாரியர்கள் இருந்த இடத்துல அங்கே பிரபுக்கள் இருக்கிறாங்க, பெரிய ஆட்கள் இருக்கிறாங்க. ஆசாரியர்களை காங்கலை, ஊழியக்காரனை காங்கலை. அப்போ ஊழியக்காரனை எங்கே அப்படின்னு தேடுனா ஊழியக்காரங்க வயலில் போய் ஏர் பிடிச்சி விழுதுகிட்டு இருக்கான், அவன் வேலைக்கு போயிட்டான். அப்போ என்னன்னு விசாரித்து பார்க்கும்போது தான் புரியுது நெகேமியாவுக்கு, இவர் போன உடனேயே தேவனுடைய ஆலயத்துக்கு வர வேண்டிய தசமபாகம் காணிக்கைகள் வரலை அப்படின்ன உடனே லேவியர்கள் பசி பட்டினியாக தன் குடும்பத்தோட வறுமையில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுறான். வேற வழி இல்லாமல் பட்டினியாய் கிடந்து நான் இங்கே சாகிறதை விட நான் வேலைக்கு போய் சாப்பிட்றேன்னு சொல்லி ஊழியத்தை விட்டுட்டு அவன் வேலைக்கு போயிட்டான். இதை வந்து பார்க்குறார் நெகேமியாவுக்கு பயங்கர கோபம் வந்து பிரபுக்களை எல்லாரையும் பெரியவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி மிகவும் கடிந்து கொண்டு ஆசாரிகளின் அறைகள் வீடுகளை எல்லாம் பிடிச்சிருந்தவங்கெல்லாம் துரத்தி அவங்களை கடிந்து கொண்டு பழையபடி தேவனுக்கு இடையே ஊழியத்தை செய்கிறதுக்கு ஊழியக்காரர்களை நியமிக்கிறார். அப்போ இதை நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் ஒன்று புரிஞ்சுது. நாங்கள் பாருங்க, நான் திரும்ப ஒன்று சொல்கிறேன். இன்னைக்கு ரொம்ப அலங்காரம் பண்ணுறதும் என்ன சொல்கிறது, ரொம்ப ஹைஃபையில் செலவு பண்ணுற லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறவங்கள பற்றி நான் இங்கே பேசலை. நான் திரும்ப சொல்கிறேன், நான் அதை பற்றி பேசலை. நீங்கள் மாடி கோபுரங்களை கட்டுறதையும் அதுக்கு பணத்தை செலவு பண்ணுறது அதுக்காக கொடுக்கறத பற்றி நான் இங்கே பேசலை. பொதுவாக ஒரு ஊழியக்காரன் தேவனுடைய சபையை நடத்துகிற ஒரு மனுஷன், அப்போ அவன் குடும்பத்தை எப்படி நடத்துறது, அவன் பிள்ளைகளுடைய படிப்பு இருக்குது, அவனுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் இருக்குது. இதையெல்லாம் எது மூலமாக சந்திக்கப்படும்னா உங்களை போன்ற விசுவாச பிள்ளைகள் கொடுக்கறத வச்சு தான் அவங்க தேவைகள் சந்திக்கப்படும். ஏன்னு சொன்னால் அவனுக்குன்னு சொல்லி ஒரு பிழைப்பு இல்லை, அவன் முழுக்க வந்துட்டான். இன்னொன்று ஒருவேளை ஒரு சிலர் சொல்லலாம், ஏன் பவுல் வேலை பார்த்துக்கிட்டே ஊழியம் செஞ்சாரே அப்படி செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உண்மையை நான் சொல்கிறேன், பவுல் வேலை பார்த்துக்கிட்டேலாம் எல்லா இடங்கள்லையும் ஊழியம் செய்யலை. ஒரு இடத்துல எதுக்காக அங்கே அவர் கொஞ்சம் அந்த ஊரில் வேலை செஞ்சார் அப்படின்னு சொன்னால், இயேசு சீக்கிரம் வரப்போறார் அப்படின்னு சொல்லி இவங்க 2ஆம் வருகை குறித்து பேச ஆரம்பித்த உடனே அந்த ஊர் மக்கள் என்ன ஆயிட்டாங்கன்னா சோம்பேறிகள் ஆயிட்டாங்க. வேலைக்கு போகாமல் இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்கிறத சாப்பிடுவோம், இயேசு தான் வரப்போறாரு, எதுக்கு கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், நம்ம இருக்கிற வீடையோ வயலையோ விற்று சாப்பிடுன்னு சொல்லி சோம்பேறியை படுத்து கிடந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். இதை பார்த்த பவுல் இவருடைய சோம்பேறித்தனத்தை பார்த்துட்டு இவர்கள் ஒருவர் பாரத்தை சுமத்துறாங்க அப்படின்னு சொல்லி இவன் படுத்து கிடந்து இன்னொருத்த உழைப்பை சாப்பிட்டுட்டு ஒருத்தர் போக மாட்டாங்க, அப்படியே இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நான் முன்மாதிரியாக இவர்களுக்கு முன்பதாக வேலைக்கு போனால் என் கூட இருக்கிறவன் என் உடன் ஊழியரும் என் கூட வேலைக்கு வருவான். அப்போ அதை பார்க்கும்போது கேட்பாங்க, பவுல் எங்கே போகிறாரு? பவுல் வேலை செய்ய போகிறார். இப்போ எனக்கும் உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க, என் கூட இருக்கிறவங்க நான் எங்கேயாவது போனேன் என் பின்னாடியே வருவாங்க, எங்கே போனால் என் கூட வருவாங்க, கேட்பாங்க, சார் எங்கே போகிறீங்கன்னு சொல்லுவாங்க, பின்னாடி வருவாங்க.
அப்போ அதே போல் பவுல் வேலைக்கு போகும்போது கூட இருக்கிறவன் பார்க்கான், பவுல் எங்கே போகிறார், பின்னாடியே வர்றான். அப்போ பவுல் வேலை செய்கிறார், அவனும் வந்து அங்கே வேலை செய்கிறான். அதைத்தான் சொல்கிறாரு, நான் யாருக்கும் பாரமாக இருக்கலை, உங்களுக்கு நான் மாதிரியாக இருந்தேன், ரோல் மாடலாக செஞ்சு காட்டுறாரு. அவ்வளோ விசுவாசியும் வேலை செஞ்சு சாப்பிடு. இப்போ ஊழியக்காரன் அவ்வளோ பேரும் வேலைக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்க, நான் திரும்பவும் சொல்கிறேன், வேலைக்கு போயிட்டு ஊழியம் செய்கிறத நான் தப்புன்னு சொல்லலை, முழு நேர ஊழியத்தையும் தப்புன்னு சொல்லலை. அவன் அழைப்புக்கு ஏற்றார் போல் ஊழியத்தை செய்கிறாங்க. ஆனால் இங்கே ஒரு காரியத்தை நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். அதே அதிகாரம் 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, 1 கொரிந்தியர் 9:11 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? இன்றைக்கி உங்கள் பிள்ளைகள் வந்து ஸ்கூல் போகிறாங்க, அப்படி ஸ்கூல் போய் படிக்க போகிறாங்க, அங்கே ஃபீஸ் கட்டுறீங்களா? இன்றைக்கி ஜூனியர் கேஜி பிள்ளைகளுக்கு ஃபீஸ் வந்து குறைஞ்சது 14-15,000 20-30,000 வரைக்கும் வாங்குகிறாங்க. எந்த பிள்ளைக்கு? 3 வயசு பிள்ளைக்கு 15,000 வாங்குகிறாங்க. இன்றைக்கி அவ்வளவு ஃபீஸு கட்டியுமே அந்த பிள்ளை திரும்ப எங்கே போக வேண்டியிருக்கு? டியூஷனில் படிக்க வேண்டியிருக்குது. யாராவது அங்கே போய் நான் இவ்வளோ ஃபீஸு கட்டி படிக்க வைக்கிறேன்னு திரும்ப ஏன் என் பிள்ளையை டியூஷன் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அங்கே போய் ஏதாவது கேள்வி கேட்டிருக்கிறீங்களா? நீங்களே டியூஷன் அனுப்புகிறீங்க. ஸ்கூல்லே சிலர் சொல்கிறாங்க டியூஷன் அனுப்ப சொல்கிறாங்க, கிளாஸ் டீச்சர்ஸே டியூஷன் எடுக்கவும் செய்கிறாங்க. அப்போ அவ்வளவு ஃபீஸ் வாங்கிட்டு பாடம் சொல்லி கொடுக்குறாங்க, இருந்தாலும் படிப்பாங்க சரியாக சொல்லிக் கொடுக்கப்படலை, 2வது ஒரு நேரம் நம்ம கிளாஸுக்கு அனுப்ப வேண்டியிருக்குது. இதெல்லாம் உலக ஞானத்தை விதைக்கிறவங்க. உலக ஞானத்தை விதைக்கிறவங்களுக்கு நீங்கள் இவ்வளவு பே பண்ணும்போது அவர் இங்கே என்ன சொல்கிறாரு? நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்கு. இது என்ன? ஆவிக்குரிய ஞான நன்மைகள், உன்னை பரலோக ராஜ்யம் கொண்டு சேர்க்கறதுக்காக. இந்த சரீரம் அழிய போகிற சரீரம் 50, 60 வருஷம், 70 வருஷம், 80 வருஷம் வாழ்கிற சரீரத்துக்கு சொல்லி கொடுக்குறவனுக்கு இவ்வளவு விதைக்கும் போது பரலோக ராஜ்யம் கொண்டு போகிறதுக்காக, நித்திய ராஜ்யத்தில் உன்னை கொண்டு போகிறதுக்காக ஞான நன்மைகளை உனக்கு விதைத்திருக்க எவ்வளவு அதிகமாய் உங்ககிட்ட இருந்து நான் அறுத்து வாங்கலாம், கூலி எவ்வளோ அதிகமாக நான் வாங்கலாம். இங்கே பவுல் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால் அது பெரிய காரியமா? நான் உங்ககிட்ட இருந்து வாங்குறதுல என்ன தப்பு? காணிக்கையை நான் உன்கிட்ட இருந்து வாங்குறது என்ன தப்பு? தசமபாகம் நான் உன்கிட்ட இருந்து வாங்குறதுல என்ன தப்பு? நான் உனக்கு இவ்வளோ ஞான நன்மைகளை விதைக்கிறேன், பரலோக ராஜ்யம் கொண்டு போகிறதுக்கான வழியை உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், உனக்காக நான் திறப்பில் நிற்க, நீ ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் உனக்காக நான் எடுத்து ஜெபம் பண்ணுறேன், ராத்திரி பகல் உனக்காக ஜெபிக்கிறேன், உன் குடும்பத்தில் ஒரு இன்ப துன்பம் கஷ்டம் எந்த சூழ்நிலைகளையும் உனக்காக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறேன், தேவ சமூகத்தில் காத்திருந்து உனக்கான ஆலோசனைகளை கொண்டு வந்து கொடுக்குறேன், உனக்காக நான் என் சொந்த வாழ்க்கையெல்லாம் விட்டுட்டு சபைக்காக என் முழு வாழ்க்கையும் அர்ப்பணிச்சிருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நான் உன்னிடத்தில் இருந்து சரீர நன்மையை அறுத்தா என்ன தப்பு? இதை நான் சொல்ல, பவுல் சொல்கிறார். மற்றவர்கள் உங்களிடத்தில் 12வது வசனம், மற்றவர்கள் உங்களிடத்தில் இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் நான் வாங்கிறது கிடையாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னு சொன்னால், எனக்கு உரிமை இருக்குது, ஆனால் நான் செய்யலை, நான் செய்யலை அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு சன்னியாசியாக இருக்கேன், எனக்கு மனைவி பிள்ளைகள் இல்லை, ஆனால் மற்றவங்களுக்கெல்லாம் இருக்குதே, இப்போ அவங்கள் தேவைகளையும் சந்திக்கப்பட வேண்டி இருக்குது. பழைய ஏற்பாட்டின் நாட்களில் இன்னும் ஒன்று சொல்லப்போனால், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் வலுக்கட்டாயமாக 10ல் 1 பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம். ஆனால் புதிய ஏற்பாட்டின் நாட்களில் கட்டாயம் கிடையாது. ஆனால் மன உற்சாகமாக நீங்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை வாசித்து பார்க்கலாம். 10ல் 1 கிடையாது, 10க்கு 10 முழுசையும் கொடுத்தாங்க. நீ 100 ரூபாய் சம்பாத்தியத்தில் நீ 100ஐயும் கொடுக்கலாம், 50ஐயும் கொடுக்கலாம், இல்லை நீ கொடுக்காமலும் இருக்கலாம், அது உன் இஷ்டம், கட்டாயம் கிடையாது. எதை செய்தாலும் மனசிலிருந்து நீ 10 ரூபாய் கொடுத்தாலும் மனப்பூர்வமாக தேவனுடைய ஊழியத்தை செய்கிற மனுஷன்.
நான் தேவனுக்கு இதை கொடுக்குறேன்னு சொல்லி நீ நினச்சி கொடுக்கணும். உன்னால் தேவனாகிய கர்த்தருக்கு நேரடியாக ஏதாவது கொடுக்க முடியுமா? அப்படி கொடுத்தவங்க யாராவது இருக்காங்களா? நான் இன்றைக்கி சாப்பாடு சமையல் பண்ணி இயேசுவே வந்தார், நான் இயேசுவுக்கே வாயில் அள்ளி சாப்பாடு கொடுத்தேன் அப்படி சொல்கிறவங்க ஒருத்தர் இருக்கிறாங்களா? நீ எப்படி கொடுப்ப? அதை எப்படி காட்டுவ தேவனுக்கு கொடுக்கறத? தேவனுக்கு பணி செய்கிறவனுக்கு, தேவனுக்கு தொண்டு செய்கிறவனுக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற அந்த ஊழியத்தை நீ தாங்கிறது, நீ அவரையே தாங்கிறது. இன்னொரு காரியம், நான் மன வருத்தத்தோடு நான் சிலர்கிட்ட என்கிட்ட சொல்லும்போது நான் கேட்டது, நான் பார்த்தது இந்த 16 வருஷத்தில் தேவனுடைய ஊழியத்தையும் ஊழியக்காரரையும் தாங்குகிற பிள்ளைகள் காணிக்கைகளை குறித்தோ ஊழியக்காரர்களை குறித்தோ அவதூறு பேசினது கிடையாது. ஆனால் கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லாதவர்கள், நீ கொடுக்கவே மாட்டேன், உனக்கு அதை பற்றி பேச என்ன உரிமை இருக்குது? ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்படிப்பட்டவங்களுக்கு நான் கேட்குறேன், நான் தேவனுடைய ஊழியத்துக்கு வாரி இறைக்கிறேன், ஆனால் அந்த மனிதர்கள் நான் இவ்வளவு வாரி இறைச்சும் தேவனுடைய ஊழியத்தை சரியாக செய்யலையே, சாப்பிட்டு கொளுத்து போய் இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. நான் இவ்வளவு ஊழியத்துக்காக கொடுத்தனே, அவர்கள் எதுவும் செய்யலையேன்னு சொல்லி ஒரு மன வருத்தத்தில். ஆனால் அப்படி அதிகமாக கேட்குறவங்க அப்படிப்பட்டவங்க கிடையாது. ஊழியத்தை தாங்கிறவங்களோ ஊழியக்காரங்களை போஷிக்கிறவங்களோ கொடுக்குறவங்களோ அதை சொல்ல மாட்டாங்க, அப்படி கேட்குறது கிடையாது. இவன் எதுவுமே செய்ய மாட்டான், ஊழியத்தை தாங்க மாட்டான், ஊழியத்தை கொடுக்க மாட்டான். ஆனால் இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் இதை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு ஒரு காரியம் இங்கே சொல்லுவேன். அப்போஸ்தலனாகிய இங்கே பவுல் இங்கே 1 கொரிந்தியர் புஸ்தகம் 9வது அதிகாரத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறாரு. நீங்கள் இன்னும் வாசித்து பார்த்தீங்கன்னா 13வது வசனம் சொல்லுது, ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவாலயத்துக்குரியவைகளை புசிக்கிறார்கள் என்றும் பலிபீடத்துக்கு அடுத்த பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளிலே பங்கு உண்டென்றும் அறிகிறீர்களா? அடுத்து 14வது வசனம், அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தர்னா யாரு? இயேசுவே சொல்லி இருக்கிறார், சுவிசேஷ ஊழியம் செய்கிறவர்களுக்கு பிழைப்பு அதனால தான் உண்டாகும். அதனால் ஒருவேளை இதுவரைக்கும் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்குற விஷயத்தை குறித்து தர்க்கமாகவோ வீண் குழப்பத்தை உண்டாக மாதிரியோ பேசியிருந்தால் தயவு செஞ்சு மனம் திரும்புங்க. தேவனாகிய கர்த்தர் பார்ப்பார். அவருக்கு ஒருவன் வேலை செய்கிறான்னு சொன்னால் எஜமானுக்கு தெரியாதா? அவருக்கு தெரியாதா? உனக்கு தெரிய போகுது. வேலையில் அமர்த்தின முதலாளிக்கு தெரியாதா யாரை எப்போ வேலையை விட்டு தூக்கணும்னு? மனுஷனுடைய ஜீவனை குறித்து சொல்லியிருக்குது, காய்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறான்னு. அவர் ஒரு நிமிஷம் நினைச்சார் அப்படின்னு சொன்னால் காற்று வீசினா பறந்து போகிறது போல் பறந்து போயிடுவான். அவருக்கு தெரியும் தான் வேலைக்காரனை யாரை எப்படி எந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும், எப்படி கவனிக்கணும்னு. உனக்கு கொடுக்க முடிஞ்சா ஊழி தாங்க முடிஞ்சா தாங்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு 1 கொரிந்தியர் 9:14 சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாகும் என்று வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டு இருக்கிறார். அதனால் ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறவர்கள் இதுக்கு முன்னாடி ஊழியக்காரங்களை ஊழியத்தை தாங்குகிற விஷயத்தை குறித்து ஏதாவது காரியங்கள் தவறாய் பேசியிருந்தால் தயவு செஞ்சு மனந்திருங்க. அப்படி பேசாதங்க. உங்களுக்கு முடிஞ்சால் ஊழியங்களை தாங்குங்க, இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய பிழைப்பை பார்த்துட்டு போங்க. எதுக்கு வீணா தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகணும்? தேவனுடைய ஊழியக்காரனை பேசினா தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் வருமா வராதா? ஏன்னா அவர் நியமித்த அவருடைய வேலைக்காரன், அதை அவரே பார்த்துக்கிடுவார். நான் உங்களுக்காக ஒரு நிமிஷம் ஜெபிக்கிறேன். மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல தேவனே, இந்த நாளுக்காய்மை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய பிள்ளைகளிடத்தில் ஒருவேளை ஊழியக்காரர்களை தாங்குகிற காரியத்தை குறித்து குற்றங்கள் குறைகள் இருக்கும் என்று சொன்னால் தயவாய் மன்னிங்க. உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதியும், இவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். தேவ சமாதானம் பிள்ளைகளோடு இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.